நீங்க எதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கேள்வியை நீங்களே கேட்டு பதிலையும் நீங்களே எழுதுறீங்க. நான் என்ன சொன்னேன், இருங்க. ஒவ்வொரு 5 வருடமும் பணி நிறைவுகின்ற பொழுது, சட்டமன்றத்துடைய பணி நிறைவுகின்ற பொழுது எதிர்கட்சியில் இருக்கின்றது சட்டமன்ற முதலமைச்சர்களையும் சபாநாயகரும் சந்தித்து வாழ்த்து கொண்டு தான் வருவார்கள். இந்த நிலையில் தான் நானும் முதலமைச்சர் அவர்களையும் சபாநாயகரும் சந்தித்து நல்ல நிறைவாக பண்ணீங்க சொல்லிட்டு வந்துட்டேன் வெளியே. நீங்கள் தான் விட மாட்டீங்களே, வெளியே வந்தேன்னு படியை விட்டு கீழே இறங்கவில்லை, என்னைய சட்டமன்ற தலைவர் போகிற படியை விட்டு கேட்டீங்க, சொல்லிவிட்டு வந்தேன். இன்னைக்கு இருக்கின்ற மக்கள் நிலை என்ன சொல்லிவிட்டு வந்தேன், கட்சி பிளவு கட்டு கிடக்கிறது, கட்சி இணையணும். அமித்ஷா என்னை கூப்பிட்டு விட்டாங்க. பன்னீர்செல்வத்துக்கு எந்த நான் கமிட்மெண்ட் சொல்ல மாட்டேன், அவரை மட்டும் என்னை வந்து சந்திக்க சொல்லுவோம். போய் சந்தித்தேன். இங்கே இருக்க அரசியல் நிலவரம்லாம் பேசினா நானும் பேசினேன். அதற்கு முன்னாலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவரே சொன்னார், டிடிவி தினகரனுக்கு ஒரு 20 சீட்டு கொடுங்க, என்னுடைய பிஜேபியில் சேர்த்து நான் வந்து போட்டியிடுறேன் சொன்னார். யார்? எடப்பாடி. முடியாதுனாரு. 15 சீட்டு தர முடியுமாடா? முடியாதுனாரு. 10 சீட்டு தர முடியுமா? முடியாதுனாரு. எத்தனை இடத்துல நீங்கள் ஜெயிப்பீன்னு கேட்டார். திரும்ப யார? எடப்பாடி பார்த்து அமித்ஷா 150 இடம் ஜெயிச்சு நான் உங்கள் கையில் கொண்டு கொடுக்குறீங்க. அப்படியா? சரி, ரைட்டு. நான் சொன்ன டிடிவி தினகரன் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து வேட்பாளர் நிறுத்த மாட்டார். போன 21 சட்டமன்றத்தில் நிற்க மாட்டார். ஆனால் அவர் சொல்கிற 10 பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்கணும் வேணுமணிக்கே கேட்குறாரு. இவர் என்ன சொல்வார்? அதெல்லாம் இப்போ உறுதி சொல்ல முடியாது. நீங்கள் 150 தொகுதி ஜெயிச்சிருக்கீங்களா, ஆளுங்கட்சி வந்துடுறீங்களா, முதலமைச்சர் வந்துடுறீங்களா, கொடுக்கலாம்னு கேட்டார். முடியாதுனாரு. போச்சா? அதைத்தான் இப்போ சொன்னார் பன்னீர்செல்வம்ஜி. நீங்கள் நான் சொன்னமில்ல அவர்கிட்ட, எடப்பாடி எவ்வளோ சொன்னமில்ல, கேட்டாரா? ஆட்சி இழந்துட்டு இப்போ 4 வருஷம் முடிஞ்சு வச்சா, 5 வருஷம் முடிஞ்சா, இப்போ அவங்க அந்த அலையன்ஸில் இருக்க கூட்டணி அப்படியே தக்க வச்சுட்டு இருக்காரு. ஒரு ஆள் கூட வெளியேறல இந்த கூட்டணி. இந்த கூட்டணி இப்போ பலமான கூட்டணியாக இருக்குது. உறுதியாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்கள் பிரிஞ்சு கிடக்குது, எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு என்னை கேட்டார். ஐயா, நான் வந்து இணையந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சின்னம்மா கூட்டம் வருவாங்க, டிடியை கூட்டம் வருவாங்க, எடப்பாடியை கூட்டம் வருவாங்க, பன்னீர்செல்வத்தை கூட்டம் வருவாங்க. நான் இப்போ வந்திருக்கேன் நீங்கள் கூட்டனால. ஏன்னா நான் என்டிஏ விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். கட்சி அனுப்பிச்சி விடுங்க, அவங்களுக்கு பெரிய புண்ணியம் வந்து கும்பிட்டேன். பன்னீர்செல்வம்ஜி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். போன வட்டம் வரும்போது சொன்னேன், இப்போ 9ஆம் தேதி வருவார், திரும்ப நான் பிரசக்தி சொல்கிறேன்னு சொன்னார். அவர் போய் போனார். அவர் சொன்னார், கேட்கல.